அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு பழமொழி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகத்தில் பிறந்தவங்க ஜெகத்தை ஆளுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜோதிட சோழவடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகையில் உண்மைதாங்க. தமிழகத்தை ஆண்ட ஜெயலலிதா அம்மா கூட மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அதுவும் அவங்க மாசி மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. மாசி மகத்தன்று அதிகால வேளையில் ஒரு பெண் வந்து கருத்தரிச்சாங்கன்னா பிறந்த குழந்தை வந்து நல்ல யோகமுடையதாகவும் நல்ல குணமுடையதாக இருக்கும் அப்படின்றது பெரியவங்க சொல்லுவாங்க. அதுவும் மாசி மகத்தன்று அதிகாலையில் 3:30லேருந்து 4:30 வரைக்கும் இருக்கும்னா அது இன்னும் மிக சிறப்பான அம்சம்னு சொல்லுவாங்க. இதை மனதில் கொண்டு தான் மகத்தில் பிறந்தவங்க ஜெகத்தை ஆள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே மகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஜெகத்தை ஆளலாம் அப்படின்றது உண்மையான பொருள் தாங்க. இந்த கர்ப்ப அதிர்ஷ்டம் கிடைக்க வந்து நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக கடவுளை வேண்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே நம்ம நம்பிக்கை ஃபுல்லாக கடவுள் தான். ஏன்னா பிப்ரவரி 24 மாசி மக நட்சத்திரம் வருது. பிப்ரவரி 23 மக நட்சத்திரம் தூங்கும். மறுநாள் இரவு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ற சொல்லுக்கு வந்து குழந்தை அப்படின்ற பொருள் இருக்குது. இதனால தாங்க நம்மளுக்கு மகப்பேறு மக அப்படின்ற சொல்லலாம் வந்திருக்கு. பொதுவாகவே அதிகாலை பொழுதில் கர்ப்பம் தரித்தோம்னா நல்ல விஷயந்தான் நடக்கும். அதுவும் மாசி மாதத்தில் மக நாளன்று இந்த பாக்கியம் கிடச்சுன்னா இன்னும் பாக்கியம் செஞ்சவங்க தான் அவங்க. மாசி மகத்தன்று கும்பகோணத்தில் மக குளத்தில் நீராடுவது இன்னும் சிறப்புன்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குடும்பத்தில் ஒட்டுமொத்த பேரும் கிளம்பலாட்டியும் கூட ஒரே ஒருத்தர் போய் நீராடினோம்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தைய மற்றும் இப்போ தலைமுறையினர் செய்த பாவம்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி வரப்போகிற தலைமுறையினருக்கும் பாவம் செய்யாத நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இதெல்லாம் அதிர்ஷ்டம் தாங்க. தன்னோட குடும்பத்துக்கு தாய் வழி குடும்பம் தந்தை வழி குடும்பத்துக்கு சம்மந்திக்கு பொண்ணு எடுத்தவங்க பொண்ணு கொடுத்தவங்க அந்த குடும்பம் சித்தி குடும்பம் உடன் பிறந்தர் குடும்பம் தந்தை குடும்பம் சகோதரி குடும்பம் தாய் மாமனா 7 வழியான குடும்பங்களும் பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சார்பில் ஒருவர் வந்து நீராடி அப்படின்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மனசில் பாவம் எண்ணம் உருவாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது நடக்கிற காரியமானு தெரியல. ஆனால் இருந்தாலும் இப்படி இருந்தால் நல்லது அப்படி ஒரு நம்மளுக்கான புண்ணியம் கிடைக்கும். கண்டிப்பாக மாசி மகத்தன்று இந்த குளத்தில் சுற்றி வந்தாலும் சரி நற்பலன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு முறை சுற்றினா பார்க்கடலை கடைஞ்சதுக்கு சமம். கடைஞ்ச போது நம்ம அந்த மேருமலையை 100 தடவை சுற்றி வந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை 2 முறை சுற்றி வந்தோம்னா சிவலோகத்தை வலம் வந்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. 3 முறை பிறப்பற்ற நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளத்தில் வந்து 19 தீர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நீராடி நினைச்ச எதிர்பாராத நன்மையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மகத்தரும் போது இவற்றை நீராட வாய்ப்பு கிடைக்குமாமா. மக குளக்கரையில் பிரம்ம தீர்த்தேஸ்வரர் முகுந்தேஸ்வரர் தன்னேஸ்வரர் விருவேஸ்வரர் பரணேஸ்வரர் கோணேஸ்வரர் பக்திகேஸ்வரர் பைரவேஸ்வரர் அகத்தீஸ்வரர் வியாசேஸ்வரர் உமாபாகேஸ்வரர் நைருதிசேவரர் பிரம்மேஸ்வரர் கங்காதேஸ்வரர் மூத்த தீர்த்தேஸ்வரர் அப்புறம் சேஸ்திரபாலேஸ்வரர் இந்த சன்னதியெல்லாம் இருக்குது. இவங்களை வழிபட்டனா கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. மாசி மகம் வந்து ஒரு அதிர்ஷ்ட நாளாக வரவேற்கிறோம். ரெடியாக இருப்போம். நன்றி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.